எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவுகள் நம்ம உடம்புல அதோட நார்மல் லெவல் அதாவது 100 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இந்த அளவை தாண்டி அதிகமாக போகும்போது அது நம்ம ரத்த குழாயோட சுவர்களை படிஞ்சு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வர காரணமாகுது. சரி, இந்த கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவுகளை குறைக்க நம்ம என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கணும். அதாவது பார்லி, கோதுமை, ஓட்ஸு, தெனை, அதே மாதிரி காய்கள்னு பார்த்தோம்னா முட்டைக்கோசு, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரியான கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது இது நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுதலை குறைச்சி அதே மாதிரி நம்ம ரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் படிகிறது தடுக்குது. பழங்களில் ஆப்பிள், ஆரஞ்சு, அதே மாதிரி திராட்சை, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களில் இருக்க பெக்டின்ற கரையக்கூடிய நார்ச்சத்து நம்ம உடம்புல எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. நட்ஸுன்னு பார்த்தோம்னா பாதாம் பருப்பு, வால்நட் பருப்பு அந்த மாதிரி எடுத்துக்கிறது, வெந்தயம் அதிகமாக எடுத்துக்கிறது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்லேருந்து மீன் வகைகளை இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது இது நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவுகளை குறைக்கிறது மூலமா நமக்கு பக்கவாதம், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பை ரொம்பவே குறைக்குது.